الله على محمد يا ربي صل وسلم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. صدق الله العلي العظيم. சூரத்துல் பக்ராவினுடைய 31வது வசனம். ஏற்கனவே நேற்றைய ஜும்மா தினத்தில் ஞாபகப்படுத்தினோம். ஒவ்வொரு வாரத்திலும் இன்ஷா அல்லாஹ் நபிமார்கள் சம்பந்தமான விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இந்த தஃசீரில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சில கருத்துக்களை சில விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்றான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ, பொருள்களை எல்லாம் இறைவன் படைத்து விட்டான். எல்லா விதமான பொருள்களை இறைவன் படைத்து வைத்து விட்டு மலக்குமார்களிடம் அந்த பொருள்களுடைய பெயரை கேட்கிறான். மலக்குமார்களிடம் அந்த பொருள்களுடைய பெயரை கேட்கிறான். அவர்களுக்கு லா அஅலம், எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களை மனிதனை படைக்குவதற்கு முன்பாகவே எங்களை இறைவன் படைத்து விட்டான். இருந்தாலும் அந்த பொருட்களுடைய பெயர் எங்களுக்கு தெரியாது. லா அஅலம் என்று சொல்கிறார்கள் மலக்குமார்கள். உடனே இறைவன் யாரை கேட்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், அதனுடைய பெயர்கள் என்ன, அதனுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு பெயர்களா மலைகள் சொல்றாங்க, வானம் சொல்றாங்க, அதாவது தண்ணீர் சொல்றாங்க, பொருட்கள், ஒவ்வொரு பொருட்கள், எல்லா விதமான கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய பொருட்களுடைய பெயர்களை அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படி சொன்னாங்க அப்படிங்கிற அந்த வசனம் உணர்த்துகிறது. வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அந்த பெயர்களுடைய அந்த பொருள்களுடைய பெயரை இறைவன் கற்றுக் கொடுத்தான் என்று இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. இந்த வசனத்துடைய கருத்து அதுதான். இப்ப நான் சொல்ல வருவது, மனிதன், முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எல்லோரும் அறிவோம். மாற்றார்கள் கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை ஆதாம் ஏவான்னு சொல்லுவாங்க. நம்ம ஆதம் ஹவ்வான்னு சொல்றோம். ஒவ்வொரு பெயர்கள் மாற்றமா இருக்குமே தவிர ஆனா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை ஒண்ணுதான். அவங்க ஆதாம் ஏவா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லக்கூடிய கருத்து ஆதம் ஹவ்வா. இதுதான் மனிதனுடைய ஆரம்பம். எல்லா சமூக மக்களும் இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க. எல்லா சமூக மக்களும் மனிதனுடைய ஆதி பீதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஆதி பீதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குர்ஆன் சொல்லுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவன் படைத்தான், முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த கருத்துல எல்லாருமே மாற்று கருத்து இல்லை. அதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன? மனிதனுடைய நாவிலிருந்து வந்த முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய பின்னணியை சொல்ல போனா லேட் ஆயிடும். மனிதனுடைய நாவிலிருந்து வந்த முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். எதனால அல்ஹம்துலில்லாஹ் வந்துச்சு? அவங்க படைக்கப்பட்ட உடனே அவங்க தும்பினாங்க, ஹஜ் என்று தும்பினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொன்னார்கள். அதனால தான் ஹதீஸ்ல நபி சொல்வாங்க, தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, கொட்டாய் விட்டா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னா அது கை வச்சு சொல்லுங்க. கொட்டாய் என்பது ஷைத்தானுடைய அந்த தீண்டுதல் இருக்கும், ஷைத்தானுடைய அந்த செயல். அது யார் சொல்ற? நபி சொல்றாங்க. அப்ப தும்மல் என்பது இறைவனுடைய நியாமத். டாக்டர்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க தும்மக்கூடிய அந்த நேரத்துல உங்களுடைய மூச்சு என்பது ஒரு செகண்ட், ஒரு வினாடி நின்று மறுபடியும் ஆரம்பிக்கும். டாக்டர்கள் கருத்து சொல்றாங்க, நீங்க தும்மக்கூடிய அந்த நேரத்துல ஒரு செகண்ட் உங்களுடைய ஒரு வினாடியில உங்களுடைய மூச்சு நின்று மறுபடியும் ஆரம்பிக்கும். அதனால தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, மனிதனுடைய முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்தில் சொல்லப்பட்டது. அதனால அல்ஹம்துலில்லாஹ் நாளை மறுமை வரைக்கும் நம்மால் சொல்ல முடியும் அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது அவங்க சொன்ன வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொன்ன வார்த்தை வரலாற்றுல வருது, லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வழக்கு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீ தான் இறைவன், என்னை படைச்சிருக்க, என்னை படைச்சதப்போ நீ தான். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வழக்கு எனக்கு தெரியும். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படினுடைய அரிசில எழுதியிருக்க அந்த முஹம்மது யாரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்.
அல்லாஹ் பதில் சொல்றான், அந்த முஹம்மத் இறுதி தூதர், அவர்தான் இறுதி தூதர், கடைசியாக வரக்கூடிய நபி அவர்தான் என்பதான் விளக்கம் தருகிறான் இறைவன். அப்ப அவரை நான் பார்க்கணுமே, யார நபியை நான் பார்க்கணுமே, இறுதி தூதர் சொல்ற 1000 லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பாக அவர் வருவார், அப்ப அவருடைய முகத்தை நான் காண வேண்டும் அல்லவா அப்படின்னு இறைவனிடம் முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் அப்படின்னா, 2 விரல்களை, அதனுடைய நகங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த நகங்களின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னான முகத்தை காட்டுகிறார். பார்க்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்த பிறகு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுடைய 2 விரல்களை, இது கட்டுக்கதைகள் அல்ல, வரக்கூடிய வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான வரலாறு தான் வருது. என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட முடியுதுன்னா வரலாறு, இதெல்லாம் உண்மையான வரலாறு. அப்ப என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்த உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுடைய கண்களில் தடவுகிறார்கள். யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்கின்ற பொழுது, அவருடைய பெயர் கேட்கப்படுகின்ற பொழுது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள், ஒருபடி மேல என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுடைய விரல்களை உங்களுடைய கண்களுக்கு கொண்டு சென்று நீங்க ஸலவாத் சொல்லுங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு, ஸலவாத் சொல்லணும். அதனால்தான் நான் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பாங்க சத்தத்தை கேட்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய 2 கைகளையும் கொண்டு கண்களை தடவுகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது நமக்கு? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்ன காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் எங்க நடக்குது? அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கின்ற போது இதுதான் நடக்குது. வானத்தில் சொர்க்கத்தில் இருக்கின்ற போது இந்த செயல் எல்லாம் நடக்குது. அடுத்ததாக நிறைய வரலாறுகள் இருக்குது. என்ன செய்யறாங்க, பழத்தை சாப்பிட்டாங்க, அதெல்லாம் நமக்கு வரலாறு தெரியும். சாப்பிட்டாங்க, சைத்தான் தூண்டி விட்டான், சாப்பிட்டாங்க. உலகத்திற்கு எங்க இறங்கினாங்க? உலகத்துல அதான் இறங்கி விட்டான். மலக்குமார்கள் அவர்களின் மூலமாக அவருடைய உதவியோடு, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால, இறைவனுக்கு மாறு செய்ததுனால உலகத்துல இறங்குறாங்க. எங்க இறங்குறாங்க அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொழும்புல இறங்குறாங்க. இங்க உலகத்துக்கு வரும்போது இப்போ ஸ்ரீலங்கா நம்ம சொல்றோம், கொழும்புல இறங்குறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்க இறங்குறாங்க? ஜித்தால இறங்குறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்குது. என்ன அப்படின்னா, நீங்க தவறு மாறு செஞ்சிட்டீங்க, உங்களை கொஞ்ச நாள் பிரிச்சு வச்சா சரியாயிடும். எல்லாரும் உங்களை கொஞ்ச நாள் பிரிச்சு வைத்தா அது அப்பதான் எதுக்காக எல்லாம் ஏற்படுத்துறோம் அப்படின்னா, உங்களுடைய அன்பு கியாமத் நாள் வரைக்கும் பேசப்படும். உங்களுடைய அன்பு கணவன் மனைவிக்குள்ள அந்த வாழ்க்கை வரலாறுகள் கியாமத் நாள் வரைக்கும் பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக சிறிது நாள், கொஞ்ச நாள் அல்லாஹ் இவர்களை குழுக்குள்ள அவங்க இறங்குறாங்க, இவங்க ஜித்தால இறங்குறாங்க. பிற்காலத்துல அவங்க ஒன்று செய்யறாங்க அப்படிங்கிற வரலாறு. ஆடை இல்லாமல் இருவரும் இருக்கிறார்கள். என்ன செய்யறது தெரியாது. புது உலகம், வானத்துல சொல்றது சந்தோஷமா இருக்குது, உலகத்துல இருக்குது, புதுசா இருக்குது. இருவர்களும் ஆடை இல்லாம இருக்கிறாங்க. ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட பிறகு அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடை இறக்கி, அந்த ஆடினுடைய தோல் இருக்குது அல்லவா, அந்த ஆட்டினுடைய தோலை உரிக்கப்பட்டு அதை ஆடையாக செய்து அவர்கள் உடுத்தினார்கள். அந்த ஆடை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக யாருக்கு செல்கிறது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் செல்கிறது என்பதாக அதிகமான வரலாறுகள் கிடைக்குது. மொத்தத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல படிக்கின்ற பொழுது ஏராளமான செய்திகளை நமக்கு பெருமக்கள் கிதாபுகளின் மூலமாக தெரிவிக்கிறார்கள். கேட்கப்படக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு, அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.